அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆசிரியர் பெருமக்களே, இன்று நமது அரசாங்கம் பார்த்திங்கன்னா டெட் தேர்ச்சி சதவீதத்தை குறைச்சிருக்காங்க. 5% குறைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ஜிஓ இப்போ தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்க்கு 90 இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சி காலத்தில் 5% குறைச்சிட்டு 82 மார்க் கொண்டு வந்தாங்க. இப்போ மேலும் 5% குறைச்சி 75 மார்க் வந்தால் போதும் அப்படின்னு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரவேற்கத்தக்கதுன்னு சொல்கிறாங்க. பட் ஏற்கனவே 90 மார்க் எடுத்துகிட்டு வேலை இல்லாதக்கிறவங்க இருக்காங்க, 82 மார்க் எடுத்துகிட்டு வேலை இல்லாதக்கிறவங்க இருக்காங்க. நிறைய போட்டித் தேர்வு எழுதி இப்போ பாஸ் பண்ணிவிட்டு பெண்டிங் இருக்கவும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட்டோட என்ன நோக்கம் அப்படின்னா, டெட் தேர்ச்சி பெற்ற விகிதத்தை நம்ம அதிகரிச்சுட்டு நம்ம தற்காலிக ஆசிரியர்களை டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற முறையில் அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அனைத்து ஆசிரியர்களும் உடனே ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க இந்த வாரத்தில். அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வுக்கு தயாராகுங்க. ஸோ நியமன தேர்வு ஒன்று மட்டும்தான் வெற்றிக்கான வழி. அதுவும் நியமன தேர்வில் அதிகபட்ச மதிப்பெண் பெறணும்.